ஷோல்டர்ஸ்க்கு எவ்வளோ ஒர்க் அவுட் இருக்கு. ஏன் நானும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேசிக்காக ஷோல்டரோட 3 ஹெட் இருக்கணும். ஃப்ரண்ட்டு, சைடு, ரியர் டெல்ட். இந்த 3த்துக்கும் பேசிக்காக என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதில் நம்ம என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை எப்படி போய் ரெக்டிஃபை பண்ணலான்றத இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு பிரபு கூட ஒர்க் அவுட் வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. யூஸ்வலாக ஷோல்டர்ஸ்க்கு வந்து எப்பவுமே வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஷோல்டர்ஸ்ன்னு இல்லை, எல்லா ஒர்க் அவுட்டுமே வார்ம் அப் தான். நிறைய பேர் வந்து இந்த ஷோல்டரோட வார்ம் அப் மட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த கை சுற்றுறது, கால் சுற்றுறது, அதை மட்டும் பண்ணிட்டு விட்டுடுவாங்க. இந்த மாதிரி கேபிள் ட்ராஸரில் நீங்கள் மேலே ஹோல்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ஹோல்ட் பண்ணும்போது ரியர் டெல்ட் செம்மையாக ஆக்டிவேட் ஆகும். எதுக்குன்னா நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பீங்க, மசில் ஸ்டிஃபாக இருக்கும், நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக வெயிட் லிஃப்ட் பண்ணின்னு வச்சுங்க, இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். வேறாஸ் இந்த வார்ம் அப்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மசில் ரெடி ஆகிடும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக. அதனால தான் வார்ம் அப் எப்பவுமே ஒரு மஸ்ட். இந்த எல்போ ஸ்ட்ரைட் லைனில் வச்சுக்கோ, இங்கேருந்து போட்டு எஸ் எக்ஸாக்ட்லி அவ்வளோதான். இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் 90 டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இங்கே இருந்தால் 90 டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்வர்டாக போகக்கூடாது. டில் பண்ணு, நல்லா கீழே டில் பண்ணு. எஸ், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்பி மேலே வரும். எக்ஸாக்ட்லி, சூப்பர். நான் கை எடுத்துட்டா கை ஆசிலேட் ஆகக்கூடாது. ஃபீல் பண்ண முடியுதா இங்கே? அதேதான். சூப்பர். டம்பிள் போட ஈஸியாக இருக்கும். டம்பிளில் போடும்போது உன்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுதான் அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். கேபிள் ட்ராஸரில் மேலே போட்ட புள்ளியை சென்டராக செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த சைடு ரொட்டேஷனுக்கு இந்த ஆங்கிளில் கொஞ்சம் புல் பண்ணிவிட்டு அவுட்வோர்டாக புஷ் பண்ணும்போது இதுலேயும் ஷோல்டர் நல்லா வார்ம் ஆகும். ஸோ இந்த 2 வார்ம் அப் வந்து ரொம்பவே மஸ்ட்டு உங்களோட ஷோல்டர் ஆக்டிவேஷன். அப்போ அப்படி இது முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஹேண்ட். சூப்பர். அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த எல்போவும் சேர்ந்து வெளியே வந்துடும். அது வராமல் நீங்கள் உங்களோட உடம்போட டக்கின் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்கன்னா எஸ் அவுட்வர்டாக கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போதான் இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுதா இங்கே? எஸ், அதேதான். நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளோட ஒர்க் அவுட்ல 3 ஹெட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஹெட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஷோல்டர் மிஷின் ப்ரெஸ் இல்லை ஷோல்டர் டம்பிள் ப்ரெஸ், இது ரெண்டுமே உங்களோட ஃப்ரண்ட் ஹெட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மல்டி ப்ரெஸ் மிஷினில் செட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரிக் அண்ட் எசென்ட்ரிக் ஃபேஸ் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. நிறைய பேர் எல்போஸை ரொம்ப பின்னாடி தள்ளிடுங்க. அது பண்ணாமல் உங்களோட ஷோல்டர் லென்த்லேருந்து லைட்டாக எல்போஸ் ஃபார்வர்டில் இருக்க மாதிரி பண்ணும்போது ஃப்ரண்ட் ஹெல்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். 15 reps குறைஞ்சது பண்ண பாருங்க. அண்ட் தென் ஓகே அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி 1 சூப்பர் 2. ஷோல்டர்ஸில் மிஷின் ப்ரெஸ்ஸில் பண்ணீங்கல்ல, ஸோ அதே ஒர்க் அவுட்டை நம்ம தம்பிள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதே மாதிரி தம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ணிட்டு ஸோ உங்களோட ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்டாக பண்ணால் போதும். நிறைய பேர் இது பின்னாடி தள்ளி பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்லைட்டாக எல்போலேருந்து எல்போ இங்கே இருக்குன்னா கொஞ்சம் இன்வர்டாக கொண்டு வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போகும். 15 reps. Easy. Hola. Adeda. Come on, perfect. Slower. 2, 3. Adeda. 4. Perfect. மிஷின் ப்ரெஸ் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ஓகேவா இருக்கும். வேறஸ் நீங்க பிகினர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டம்பிள்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது, டம்பிள் வந்து ஒரு யூனிலேட்ரல் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க. யூனிலேட்ரல்னா உங்களுக்கு ஒரு கைக்கும் ஒரு வெயிட் இருக்கும்போது நீங்க ஃபோக்கஸ்டா பண்ணியே ஆகணும். ஸோ உங்களோட இம்பேலன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதுல கிளியர் பண்ணிடலாம். அதனால ஒர்க் அவுட்டை மிக்சரா வச்சுக்க பாருங்க. ஒரு டைம் டம்பிள்ல பண்ணீங்கன்னா ஒரு டைம் மிஷின்ஸ்ல பண்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்ட் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து சைட் டெல்ட்டுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா லேட்டரல் ரைஸ் பண்றது ஒரு நல்ல வேரியேஷனா இருக்கும். கண்டிப்பா நல்ல வேரியேஷன் தான். ஆனா ஒரு பிகினர் வந்து லேட்டரல் ரேஸை நிறைய ப்ராப்பரா பண்றதுல மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால பேசிக்கா நீங்க என்ன பண்ணுன்னா இனிஷியலா சைட் ரேஸை ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இஃப் யூர் ஓகேனா நீங்க லேட்டரல் ரேஸ் போயிடுங்க. ஒரு பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
அது உங்களோட சைட் டெல்ட்டை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். இந்த எல்போஸ் வந்து பெண்ட் ஆகாம ஸ்ட்ரைட் லைன்ல போற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட். எக்ஸாக்ட்லி. இங்க இருந்து அப்படியே லேட்டரல் ரைட் வேரியேஷன்னா, ஸோ கொஞ்சம் எல்போ பெண்ட் பண்ணி ஃபார்வர்டா வந்தீங்க அப்படின்னா அது லேட்டரல் ரைஸ். இதுல நீங்க கரெக்டா ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டா பிகினர்ஸ் வந்து சைட் ரைஸ் ட்ரை பண்றது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். சைட் ரைஸே போடு ஸ்ட்ரைட்டா. ரெடி, கம் ஆன். ஒன், பர்ஃபெக்ட். அதேதான். 2, doing good. 3. இது ஒரு 8 ரெப் 10 ரெப் போற வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்னா எல்போ ஆட்டோமேட்டிக்கா பெண்ட் ஆகும். அது மாதிரி பெண்ட் ஆகாம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இன்னும் 2 பண்ணு. கம் ஆன், 12. ஒன் மோர். தெரியுதுங்களா? அப்ப லைட்டா அப்படியே அந்த மூவ்மெண்ட்ஸ் மாஸ் ஆகும். மூவ்மெண்ட்ஸ் மாறும்போது நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி ட்ரை பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த சைட் ரைஸை தம்புல்ல போட்ட மாதிரியே கேபிள் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த மாதிரி புள்ளியை கீழே வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஜஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணணும்னா இங்க இருந்து எடுக்க பார்ப்பீங்க. வேணாம், இங்க பண்ணும்போது தான் உங்களோட அந்த எக்ஸ்டென்ஷன் அதிகமா இருக்கும். இங்க இருந்து ஜஸ்ட் சைடா லிஃப்ட் பண்ண பாருங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்போது அதோட எக்ஸ்டென்ஷன் பேஸ் அதிகமா இருக்கும். இங்க இருந்து கன்ட்ராக்ஷன் போகும்போது நல்லாவே உங்களோட சைட் டெல்ட் எக்ஸ்டெண்ட் அண்ட் கன்ட்ராக்ஷனுக்கு போகும். நல்லாவும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வெயிட்ஸ் வந்து கண்ட்ரோலபிளான வெயிட்ஸ்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. இது ஒரு 12 reps or 15 reps each hand. அப்பா, ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி பண்ணணும். போடு, ட்ரை பண்ணு. ரெடி? ஏன் வெயிட்ட குறைக்கிறியா? ஆமாமா, சரி போடு. கண்ட்ரோலான வெயிட்ல. இது இப்படி பின்னாடி இந்த எடுத்தா ரெடி 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 ரெடி. இப்படி இந்த எடுத்தா ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். அது ரியர் டெல்ட். இந்த மாதிரி தான் ஆர்வமா வரும். அந்த ஆர்வத்தெல்லாம் காட்டாதீங்க. நான் சொன்னது மட்டும் செஞ்சு போதும். ரெடி, ஒன், சூப்பர். அதேதான், பர்ஃபெக்ட். இப்போ அது போதில்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் பேஸை இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணு. இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுதா? இங்க இருந்து திருப்பி லிஃப்ட் பண்ண அகைன். எஸ், அதேதான், பர்ஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் தள்ளி வா, அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, புஷ் பண்ணிப்போம். பர்ஃபெக்ட், அதேதான். டூயிங் குட். ஓகே, ஃப்ரண்ட் டெல்ட்டும் பார்த்தாச்சு, சைட் டெல்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ ரியர் டெல்ட். ரியர் டெல்ட்னா மேக்ஸிமம் எல்லாருமே பண்றது பெக்டெக்ல ரியர் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்றது தான். ஸோ அதே தான் நம்மளும் பண்ண போறோம். அது எப்படி ப்ராப்பரா பண்ணலான்றதை பாருங்க. என்ன பிரபு, ஃப்ரண்ட் டெல்ட் சைட் டெல்ட் நல்லா ஆக்டிவேட் ஆச்சா? பயங்கரமா ஆக்டிவேட். அடுத்து ரியர் டெல்ட். ஸோ இது என்னன்னா, இந்த மாதிரி சீட்டை மேக்ஸிமம் ஹைட்ல வச்சுட்டு எல்லாரும் ஒட்டி போய் உட்காராம கொஞ்சம் பேக்வேர்டா உட்காந்து ஃபார்வர்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து கையை எல்லாரும் பெண்ட் பண்ணி பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைப்பீங்க. நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பெண்ட் பண்ணி பண்ண வேணாம். அதே மாதிரி சைட் ரைஸ் மாதிரி தான் இது. ஸ்ட்ரைட் ஆங்கிள் வச்சுக்கோங்க. இதுல இருந்து எவ்வளவு தூரம் அவுட்வேர்டா தள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அவுட்வேர்டா தள்ள ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களோட ரியர் டெல்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா பின் பக்கம் இப்படி பெண்ட் பண்ணி தள்ளும் போது அதிகமாக ஃபோக்கஸ் ஆகாது. அவுட்வேர்டா கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க இருந்து மேக்ஸிமம் அவுட்வேர்டா கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரியர் டெல்ட் ஆக்டிவேட் ஆகிடும். எஸ், இதை விட்டுட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணுமே இப்படி பெண்ட் பண்ணிலாம் தள்ளினீங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ இனிஷியல் ஸ்பேஸ்ல அவுட்வேர்டா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே உங்களோட ரியர் டெல்ட் ஃபோக்கஸ் ஆகும். பர்ஃபெக்ட். அடி ரொம்ப ட்ரை பண்ணு. 12 to 15 reps போட்டாலே நல்ல ஆக்டிவேஷன் ஃபீல் பண்ண முடியும். அதே தான். பின்னாடி உட்காந்து ஸ்லைட்டா ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. அங்க இருந்து எடு. செஸ்ட்டை ஃபார்வர்டா வச்சுக்கோ. ஜஸ்ட் புல் பண்ணு. அதே தான். சாரி, புஷ் பண்ணு. பர்ஃபெக்டா, கரெக்டா பண்ற. அதே தான், இந்த ரேஞ்ச் தான். ஸோ ரஷ் பண்ணாத. இதுவும் அதே மாதிரி தான், ஸ்லோ ஃபேஸ்ல பண்ணு. எவ்வளவு தூரம் ஸ்லோவா கொண்டு போறியோ அதே ஸ்லோல தான் ரிவர்ஸ்லயும் கொண்டு வரணும். எப்பவுமே வெயிட்ஸை லிஃப்ட் பண்றது முக்கியம் இல்லை, நம்மளோட அந்த ப்ராப்பரான மசில்ல ஃபோக்கஸ் பண்ணி லிஃப்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு வீடியோல ஷோல்டர்ஸோட 3 ஹெட்ஸையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராப்பரா சொல்லி கொடுத்தேன். என்ன பிரபு? ஸோ இது வந்து ஒரு பிகினரும் யூஸ் பண்ணலாம், ஒரு இன்டர்மீடியட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருக்குன்னா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மேலும் இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க என்னை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் லைஃப், பி ஃபிட் ஃபார் இட்.